LCM of 80, 140 and 168. இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா prime factorization method. So LCM find out பண்றதுக்கு two methods இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா prime factorization method, other one is division method. இப்போ prime factorization method யூஸ் பண்ணி தான் இந்த question solve பண்ண போறோம். So least common multiple find out பண்ணனும். So இந்த answers find out பண்றதுக்கு நம்ம ஃபைனலா எப்படி எடுப்போம்னு பாத்தீங்கன்னா highest powers of each factor வந்து find out பண்ணுவோம். So அதுக்கு வந்து first வந்து prime factorization நீங்க complete பண்ணனும். So each number க்கு individually நம்ம prime factorization பார்க்கலாம். So first number நீங்க பாத்தீங்கன்னா 80. So 80 க்கு first prime factorization பண்றதுக்கு first வந்து small table ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணனும். டைரக்டா நீங்க 8 table போய்ட கூடாது. So second table ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றோம். So 2 4 2s are 8, then in the 0 as it is போட்டுடுங்க. Then 2 second table ல ஆகும். 2 2s are 4, then 0. So 22s are 40. Then மறுபடியும் second table ல ஆகும். 1 2 is to 0, 10 2s are 20. Then second table ல மறுபடியும் ஆகும். 2 5 2s are 10. 5 2s are 10. Then இது பண்ணும்போது fifth table ல மட்டும் தான் ஆகும். So 5 1. 1 into 5 is 5. So இதை நீங்க cross multiply பண்ணிக்கலாம். 40 into 2, 20 into 2, 10 into 2, 5 into 2, then 1 into 5. So once பண்ணி நீங்க cross multiply பண்ணுங்க. multiplication நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களா? So once 80 complete பண்ணனே அடுத்த நம்பர் next நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா 140 இருக்கு. So 140 க்கு இதே மாதிரி தான் prime factorization பண்றோம். So small table ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். second table ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 7 2s are 14, then 0. 70 into 2 140. Then again second table ல ஆகும். 3 2s are 6, balance 1 இருக்கு. 5 2s are 10, which means 35 into 2 is 70. Then மறுபடியும் இந்த இது பாத்தீங்கன்னா last number 5 இருக்கு, which means நீங்க 5th table ல பண்ணலாம். So 5th table ல பண்ணீங்கன்னா 5 6 5s are 30, 7 5s are 35. So 7 into 5 is 35. மறுபடியும் இந்த 7 number 7th table ல மட்டும் தான் ஆகும். So 7 1. 1 into 7 is 7. So 70 into 2, 35 into 2, 7 5s are 1 into 7. So answer கிடைச்சிருச்சு. So next number பாத்தீங்கன்னா 168. So இது வந்து small table ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். second table பண்ணீங்கன்னா 8 2s are 16, 4 2s are 8. So 84 into 2 வந்து 168. Next second table ல பண்ணலாம். 4 2s are 8, 2 2s are 4. Then again second table ல பண்ணலாம் நீங்க 2 2 2s are 4, 1 2 is 2. Then இந்த இது வந்து second table ல பண்ண முடியாது. Next third table ல ட்ரை பண்ணீங்க. third table ல ட்ரை பண்ணலாம். 7 3s are 21. Then மறுபடியும் 7 இருக்கு. So 7th table ல மட்டும் தான் பண்ண முடியும். 84 into 2, 42 into 2, 21 into 2, 7 3s are 21, 1 into 7 7. So once prime factorization யூஸ் பண்ணி individual நம்பருக்குமே நீங்க இந்த மாதிரி பண்ணணும். Next find out பண்றது factors எப்படி பண்ணனும்? highest powers of each factor தான் நம்ம எடுக்கணும். So அது நம்ம exponents and powersல வந்து learn பண்ணிருக்கோம். எப்படி வந்து பவரை வந்து ஆட் பண்ணனும், மல்டிப்ளை பண்ணனும் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். So பவர் வந்து எப்படி வந்து கன்சாலிடேட் பண்ணனும்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இதோட பவர் எதுவும் கொடுக்கலனா which means அங்க பவர் வந்து 1 இருக்கு. So இந்த பவர் எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். So ஒரு டைம் தான். இதுவே வந்து 2 ஸ்கொயர் அப்படினா இது பேஸ், இது வந்து பவர் ஆர் எக்ஸ்போனன்ட். So இந்த 2 எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்னு சொல்லிட்டு 2 into 2 அதான் 2 ஸ்கொயர். இதுவே 2 raised to the power 3 இதோட மீனிங் என்னன்னா இந்த 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும்? 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் அப்படின்றது தான் இந்த பவர் வந்து சொல்றாங்க. So 2 into 2 into 2. இதுவே 2 raised to the power 4 அப்படினா இந்த 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனும்? 4 டைம்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணனும். 2 into 2 into 2 into 2. இதுதான் அதோட மீனிங். So வெறும் 2 கொடுத்திருந்தாங்க which means பவர் வந்து அதோட பவர் வந்து 1 இருக்கிறதா மீனிங். So 2 ஒரு டைம் தான். 2 raised to the power 1 னா 2 தான். இதே 2 ஸ்கொயர்னா 2 into 2 which is 4. இதே 2 கியூப்னா 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனும். 2 into 2 into 2. 2 into 2 is 4, 4 into 2 is 8. இதுவே 2 raised to the power 4 னா 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணனும். 2 2 2 2. 2 into 2 is 4, மறுபடியும் multiply by 2 into 2 is 4. So 4 4s are 16. So difference பாத்துக்கோங்க, பவர் இன்க்ரீஸ் ஆக ஆக எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணனும்னு சொல்லிட்டு. So 80 க்கு நீங்க ஃபேக்டர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 5. நெக்ஸ்ட் இப்போ 140 க்கு நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா 2 into 2 into 5 into 7. இங்க 1 தான் இருக்கு. ஸோ அதை வந்து விட்டுடலாம். மல்டிப்ளை பை 1 பண்ணாலும் அதே நம்பர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆக போகுது.
Then 168 எழுதும்போது 2 into 2 into 2 into 3 into 7. So 80க்கு நம்ம factors வந்து என்ன find out பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 2 into 5. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 80 கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் வந்து பவர்ஸ் எழுதிடலாம். பிகாஸ் நம்ம ஹையஸ்ட் பவர் வைஸாக கன்சாலிடேட்டே பண்ணுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல் டு போட்டுடலாம். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 2 பாருங்கள், இங்கே 1, இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். பவர் எது கொடுக்கலன்னா 1 மீனிங் நம்ம சொல்லிவிடுதோம். ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் வந்து பேஸ் வந்து காமனாக இருக்கும். பவர் வந்து இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலன்னா பேஸை நீங்கள் ஒரு டைம் எழுதிட்டு பவர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4. ஸோ இங்கே பேஸ்ன்றது 2 தான் டினோட் பண்ணுது. இங்கே பேஸ் எல்லாமே சேமாக இருக்கிறனால நீங்கள் ஒரு டைம் எழுதிக்கணும். பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா என்ன சொல்லிவிடுதோம், டிஃபால்ட்டாக மீனிங் வந்து 1 மீனிங். ஸோ இந்த பவர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், பேஸ் சேமாக இருக்கும்போது பவர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இதான் வந்து லாஸ் ஆஃப் இண்டிசஸில் நம்ம பார்த்தோம். ஸோ பேஸ் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ 2 1s எழுதிட்டிங். பவர் வந்து எதுவும் கொடுக்கலன்னா விச் மீன்ஸ் 1ன்னு சொன்னோம் டிஃபால்ட்டாக. ஸோ பவர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளைட் பை இங்கே 5 1s தான் இருக்குது. ஸோ நீங்கள் 5 எழுதிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 140. ஸோ 140க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவோன்னா 2 into 2 into 5 into 7. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது 2 இது 2. ஸோ பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கனால இங்கே 1 டைம் எழுதிக்கோங்க. பவர் ஏதோ கொடுக்கலன்னா 1 தான் மீனிங். ஸோ பவர் பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஸோ 1 + 1 is 2 into 5 into 7. 5 into 7. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 168. ஸோ 168 இதுக்கு நம்ம பார்க்கும்போது 2 into 2 into 2 into 3 into 7. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது பாருங்கள், பேஸ் சேமாக இருக்குது. ஸோ 2 1s எழுதிக்கிறோம். பவர் எதுவும் கொடுக்கலன்னா 1 தான் மீனிங். ஸோ பவர் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். 1 + 1 is 2, 2 + 1 is 3. ஸோ 3 மல்டிப்ளைட் பை இங்கே ஒரு 3 இருக்குது, மல்டிப்ளைட் பை 7. ஸோ சேம் பேஸ் இருக்கும்போது பவரை வந்து ஆட் பண்ணலாம். அதான் வந்து லாஸ் ஆஃப் இண்டிசஸில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பாருங்கள் மேக் ஷூர் ப்ராடக்ட்டில் இருக்கும்போது. ஸோ பேஸ் சேமாக இருக்கிறனால 1s எழுதிட்டோம், பவர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேஸ், அதனால தான் மல்டிப்ளை பை 5. இங்கே மல்டிப்ளை பை சைன் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குனால மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டிருக்கோம். ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபைனல் ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும்னா ஹையஸ்ட் பவர்ஸ் ஆஃப் ஈச் ஃபேக்டர். இங்கே எல்லாமே பாருங்கள் பேஸ் வந்து 2 தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 2 எழுதிடுறோம். பட் ஹையஸ்ட் பவர் எழுதுறோம். ஸோ ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்குது பாருங்கள், இங்கே 2 3 4 தான் ஹையஸ்ட் பவர். ஸோ இந்த பேஸ் 2க்கு ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு ஹையஸ்ட் பவர் எழுதுறீங்க. ஸோ இந்த 2 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். தென் மல்டிப்ளைட் பை நெக்ஸ்ட் இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. பட் இதுக்கும் பவர் 1 தான், இதுக்கும் பவர் 1 தான். ஸோ 1 டைம் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 5. ஸோ 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பார்த்துக்கலாம். 7 இங்கேயும் ஒரு 7 இருக்குது, இங்கேயும் ஒரு 7 இருக்குது. ரெண்டுக்குமே பவர் வந்து 1 தான் இருக்குது. சப்போஸ் இங்கே 2 எடுத்துச்சுன்னா 7 raised to the power 2 தான் எழுதுவீங்க, ஹையஸ்ட் பவர் தான் எழுதுவீங்க. ரெண்டுக்குமே பவர் 1 தான் அப்படின்றதுனா ஒரே ஒரு டைம் எழுதிக்கிறேன். 7 மல்டிப்ளை பை 7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 மட்டும் தான் தனியாக இருக்குது. ஸோ 3யும் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ பேஸ் சேமாக இருக்கும்போது அதோட ஹையஸ்ட் பவர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தா 2 raised to the power என்னன்னா 2 into 2 into 2 into 2. 2 வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிடைக்கும். ஸோ 16 மல்டிப்ளைட் பை 5 மல்டிப்ளைட் பை 7 மல்டிப்ளைட் பை 3. இதோட ஆன்சர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1680. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 1680. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சிருக்கும். பேஸ் எல்லாமே இருக்கிறத ஒரு டைம் நீங்கள் எழுதிக்கோங்க, அதோட ஹையஸ்ட் பவர் எழுதிக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 5 இருக்குது. இதோட பவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 தான். ஸோ அதனால் ஒரு டைம் நம்ம எழுதியிருக்கோம். மல்டிப்ளை பை 7 ரெண்டுமே பவர் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் 7 எழுதிருக்கும், ஒரு 7 எழுதியிருக்கும். மல்டிப்ளை பை 3 மட்டும் இருக்குது. ஸோ 3யும் நீங்கள் எழுதிக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது ஹையஸ்ட் பவர் அதே மாதிரி ரிமைனிங் ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் எழுதிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.